ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ குரூப் 2A மெயின்ஸில் வந்து ஸோ எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தால் வந்து நம்ம சேஃப் ஜோனில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஷின் லெவல் பொறுத்த வரைக்கும் மீடியமாக டஃப்பாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் டஃப்னு தான் சொல்லுவேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப் அப்படின்னு சொல்லுவேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆவரேஜ் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன தான் வந்து டாப்பராக இருந்தாலுமே சரி, தமிழில் வந்து ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 ஸோ அவ்வளோதான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு கொஷின். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃபில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தான் டாப்பராக இருந்தாலுமே சரி, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 போட்டாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து ஓகே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் பக்கமாக டஃப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவங்க 45 to 50 வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 50 வந்து அசால்ட்டாக வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 45 to 50 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 30 to 35 நல்லா படிச்சிருந்தா ஓரளவுக்கு ஸோ 40 வரைக்கும் போவாங்க. எப்படி இங்கேயே பார்த்தீங்கனாலே நமக்கு ஒரு 10 கொஷின்ஸ் வந்து இடிக்குது. இப்போது இதைப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும். ஸோ நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலை. நான் 2 கொஷினுமே நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். ஸோ கொஷின்ஸ் லெவலில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதனாலேயே வந்து நமக்கு கட் ஆஃப் லெவலில் வந்து நிறைய வந்து இடிக்கிற மாதிரியே இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 10 கொஷின் வந்து ப்ளஸில் இருக்க மாதிரி இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு 10 கொஷின் வந்து பேக்கில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டிஎன்பிசி வந்து ஏன் இப்படி கொஷின் செட் பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. ஆனால் மட்டும் அவங்க போஸ்ட் மட்டும் போடுவாங்க. தவறாக வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு மட்டும் போடுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்லேருந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் அதோடைய அஃபெக்ட் வந்து என்னன்னு. சரி வாங்க நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம், நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது குரூப் 2A இதில் வந்து ஜிஎஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 வரைக்கும் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். கொஷின் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிஎஸ் வந்து மீடியம் டு டஃப் மீடியம் லெவலில் தான் இருந்துச்சு. நீங்கள் கவர்மெண்ட் அவங்க பாலிசி நோட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். கவர்மெண்ட் அந்த பாலிசி நோட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பாலிசி நோட்ஸ் படித்தவங்களுக்கு ஜிஎஸ் வந்து அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அது படிக்காமல் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு ஜிஎஸ் வந்து டஃப்பாக தான் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இனி ஒரு எக்ஸாம்ஸில் வந்து கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்கள் நல்லா படிச்சிருங்க. அந்த பாலிசி நோட்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னல் டேட்டாஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 கொஷின் வந்து பாலிசி நோட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரியே இருந்துச்சு எனக்கு, நான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் நீங்கள் படிச்சிட்டாலே அடிஷ்னல் சோர்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்ஸ் ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் பாலிசி நோட், ஸோ இது ரெண்டுமே படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிலபஸ் ஒன்று கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க கேட்குறது வந்து ஸோ வேறு மாதிரி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்எஃபி கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு ஜிஆர்எஃபின்னு கொடுத்துட்டாங்க, கேட்குறது இன்டர்நேஷ்னல் ஜிஆர்எஃப் வரைக்கும் போகிறாங்க. ஸோ எங்கே தான் படிக்கிறது, என்ன தான் படிக்கிறதுனே தெரியல. இனி ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த குரூப் 2A தமிழ் கொஷின் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இனி வரும் ஐயோ குரூப் 4 குரூப் 2ல் எப்படி தமிழ் கொஷின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க. இந்த 60 கொஷின்லேயே இப்படி 30 கொஷின் தான் போட மாதிரி இருக்கே. குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் இருக்குது. 100 கொஷினில் வந்து ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு 70 to 80 ஸோ இந்த ரேஞ்சில் தான் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவங்க சிலபஸில் இருக்கிற மாதிரி எங்கேருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னே சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப டஃப்பாக கேட்குறாங்க. ஆனால் ஸ்கூல் புக்ஸில் இருந்து அவங்க கேட்குறாங்கன்னு கேட்டால்
அதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப குறைவு தான். பட் அது ரிலேட்டடாக அது மாடலில் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரி தான் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் புக்ஸே வந்து நீங்கள் நிறைய படிக்காதீங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸ்கூல் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அது முடித்தா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடிஷ்னல் சோர்ஸ் வந்து நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸ் படிக்காமல் அடிஷ்னல் சோர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் சோர்ஸ் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய படிக்கிறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ அவங்க கொஷின் வந்து கேட்குறாங்க. நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய படித்தா தான் வந்து ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ண முடியும், ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ண முடியும். நாலேஜ் நமக்கு ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கான ஐடியா வேணும்னா நீங்கள் நிறைய படிக்கணும். ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தாலே போதும்லாம் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸோ எங்கெங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சிடுங்க. நிறைய படித்தா தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஒரு 60 வந்து மினிமம் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம குறையே சொல்ல முடியாது, ஒரு 30. ஸோ அது வரைக்கும் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு 30 to 40 இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நான் வந்து கொஷின் பார்த்துட்டேன். கண்டிப்பாக வந்து ஒரு 30 போட்டாலே ரொம்ப பெரிய விஷயம்தான். அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 to 55 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா அவங்க 45 போட்டுருவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கொஷின்லாம். 45 to 50 கூட போட்டுருவாங்க. ஒரு 10 கொஷின் தான் அடிக்குதுன்னு சொன்னாங்க. 45 வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 45 வந்து போட்டுருவாங்க. ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 155+ வந்து போட்டிருந்தா வந்து சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 150+ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்கலாம். எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 148+ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்கலாம். பிசிஎம் பார்த்தீங்கன்னா 140+ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்கலாம். எஸ்சி பார்த்தீங்கன்னா 145+ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்கலாம். எஸ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு 140+ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்கலாம். எஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு 135+ போட்டிருந்தா சேஃப் ஜோனில் இருக்கலாம். ஸோ உங்களுடைய கொஷின் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே இருந்தால் ஸோ நீங்கள் வந்து சேஃப் ஜோன் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். நம்ம வேணும்னா ஆனால் டிஎன்பிசிக்கு வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கலாம். என்ன கோரிக்கை வைக்கலாம்னா, மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து தமிழும் வேண்டாம், இங்கிலீஷும் வேண்டாம், சரிங்களா? ஸோ இது 2 இருக்கிறதுனால தானே வந்து ஸ்கோர் லெவல் வந்து இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து கோரிக்கை வைக்கலாம். ஸோ என்ன கோரிக்கை வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஜிஎஸ்ஸு ப்ளஸ் ரீசனிங் ஸோ இது மட்டும் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து கரெக்டாக இருக்கும்ல. ஸோ நமக்கு தமிழும் வேண்டாம், இங்கிலீஷும் வேண்டாம், மெயின்ஸில் ஜிஎஸ்ஸு ப்ளஸ் ரீசனிங் ஸோ 200 கொஷின் ஸோ இதில் கவர் பண்ணி கொடுத்துட்டா ஸோ எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக வைப்போம். டிஎன்பிசி வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா படிங்க. ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய படிங்க. டைம் இருக்கிறப்போ வந்து நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் இனிமேல் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஸோ அதையே வந்து நீங்கள் நம்பிகிட்டே இருக்கக்கூடாது. ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஸோ அதில் இருந்தால் வந்து கொஷின் வரும் அப்படின்ட்டு. டிஎன்பிசி வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு வந்து அப்கிரேட் ஆகி வந்துட்டுருக்காங்க. நம்மளும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகினா தான் ஸோ நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அப்டேட் ஆகிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வந்து கண்டென்ட் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.